ஏன்க்கா இப்படி கிழிக்கிறீங்க? யார் மேல உள்ள கோவம்? அதுவேயா கிழிக்கலப்பா. இப்படிதான் ப்ளவுஸை கட் பண்ணிட்டு புடவை ஓரம் அடிக்கணும். ஓரம் அடிக்கிறது ப்ளவுஸை கட் பண்ணி இழுத்தோம்னா கிழிச்சோம்னா அப்படியே டக்குன்னு கரெக்டாக நேராக வந்துடும். நம்ம ஓரம் அடித்தோம்னா நல்லா ஈவனாக வரும். அதுக்காக தான் ஒரு சில ப்ளவுஸ் புடவைலாம் அது மாதிரி வரமாட்டேங்குது. ஏன்க்கா இது மாதிரி கட் பண்ணி இழுத்து பாருங்க கரெக்டாக வரும். வரமாட்டேங்குது. வரும். நேற்று ஒரு புடவை கட் பண்ணா இது மாதிரி வரலையே. இது மாதிரி இழுத்தியா? ஆமாம். பரபரன்னு கிழிச்சியா? ஆமாம், கிழிச்சிட்டு தச்சு வரும். வரலையே. நான் நேற்று ட்ரை பண்ணல, அதே மாதிரி வரவே இல்லை. ஓரம் அடிக்கும் போதும் அப்படிதான் பண்ண வந்திருக்குல. அப்படி கிழிக்காதாலதான் அந்நியவனா இருக்கிறதா? அதான் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும். இப்படி கிழிச்சிட்டு தச்சு பாருங்க. அதனால எல்லா புடவையும் இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சில புடவைகள் மட்டும் இப்படி இழுத்தா வரும். அதனால தாங்க கேட்டேன். இன்னொரு புடவை நேற்று ஒன்று கட் பண்ணேன், இது மாதிரி வரலையே அப்படின்னு. வேற மாதிரி உள்ள புடவை இது மாதிரி இழுத்துருப்ப, அதனால அது வரல. இது மாதிரி கிளாத்து தான். இது மாதிரி கிளாத் தான். என் கண்ணுக்கு முன்னாடி நீ காட்டு, அப்பதான் நான் நம்புவேன். இது மாதிரி சாரி நீ எடுத்துக்கிட்டு வர்ற இந்த சாரிக்குள்ள, இந்த பிளவுஸுக்குள்ள சாரி நீ இவனா இருக்கா? இவனா இருக்கா? இது நம்ம ஓர வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இந்த பிளவுஸுக்குள்ள இந்த சாரி நீ தப்பா கிழிச்சிருக்கு. சரியா தப்பா கிழிச்சதுனால தான் உனக்கு சரியா இப்படிதான் ஓரம் அடிக்கணும். ஓகேவா? ஓரம் அடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுட்டா? ஓரம் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கல, பிளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கிழிக்கிறது இப்படிதான் கிழிக்கணும். இதுல இருந்து காட்டன் புடவைலாம் இருந்துச்சுன்னா அதுல இந்த மாதிரி கிழிச்சா வராது, ஏற்று மாறா போகும். இது மாதிரி இருக்குது. அதில் வந்து நூல் எடுக்கணும். அது இன்னொரு நாளைக்கு சொல்லிட்டேன். ஓகேவா?